श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிருஹீத்வா தண்டம் ததபி ந முஞ்சத்யாஷா பிண்டம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன என்றால், வாழ்நாள் முழுக்க நம்ம ஆசைகளால் நிறைஞ்சிருக்கோம். இதற்கெல்லாம் ஆசைப்படுறோம். சின்ன வயசுல விளையாடணும் என்று ஆசைப்படுறோம். ஒரு வாலிப வயது வந்த உடனேயே திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பல ஆசைகள் நம்ம வாழ்நாள் முழுக்க பட்டுட்டே இருக்கும்போது இறுதியில் அந்த விருத்தா என்று சொன்னாலே இறுதி நிலை நம்ம இறக்க போறதுக்கு முன்னாடி இருக்கும் நிலை, அதாவது முதுமை என்றே சொல்லலாம். இப்படி முதுமையில் ஒரு வயதானவராக நம்ம மாறும்போது அப்பொழுதும் நம்ம ஆசைகளை விடவே மாட்டேங்கிறோமே என்று இந்த இடத்தில் நம்மளுக்கு அந்த தத்துவத்தை உணர்த்தலாம் இந்த ஸ்லோகத்தில். அதாவது எந்த ஒரு நிலையில் நம்ம ஆசையை விட மாட்டேங்கிறோம் என்று அவ சொல்றா என்பதனால் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல அவ சொல்றது என்ன என்றால், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம். அங்கம் கலிதம் அதாவது நம்மளோட கை கால்கள், இந்த மாதிரி கண்ணு, இந்த தலை, இந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கும் எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சது, பலவீனமாக ஆரம்பிச்சிடுது என்று சொல்றா. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம், அதாவது நம்ம முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்து அந்த ஹேர் ஃபால் என்று சொல்றாலே அந்த மாதிரி முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறதாம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம். நம்ம உடலை அசைக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட சக்தி இல்லையாம். கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. செவி கேட்க மாட்டேங்கிறதாம் அவ்வளோ அழகா. இதுவே வாயானது பேசுறதுக்கே, அந்த வாயை திறந்து ஒரு சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலையில இருப்போமா நம்ம முதுமையில, அதாவது வயதான காலத்துல. தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம். விருத்தோ யாதி, நம்ம விருத்தனாக மாறிவிடுவோம். விருத்தன் என்று சொன்னாலே வயதானவன் என்ற அர்த்தம். விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம், அதாவது தண்டம் என்றாலே ஒரு கோல், ஒரு குச்சி என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ வயதானவர்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது கையில் ஒரு கோலை, ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு அதை வைத்தாலே நடப்பா. அந்த மாதிரி ஒரு குச்சியின் அந்த ஒரு கட்டையின் அந்த உதவியோடு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சத் யாஷா பிண்டம். இவ்வளவு நடந்த பிறகும், கை கால் எல்லாம் பலவீனமான பிறகும், நம்ம உடல்ல இருக்கும் எல்லா சக்தியும் அழிந்து போன பிறகும், கண்கள் சரியாக கேட்கல, காது சரியாக கேட்கல, வாயால் பேச முடியல, நடக்கும்போது கூட ஒரு குச்சியை ஒரு கட்டையை வைத்துக்கொண்டு அதோட உதவியோடு தான் நடக்க முடியாது. இப்படியெல்லாம் நம்மளுக்கு வழிகள் இருந்தாலும் அந்த சமயத்தில் கூட நம்மளோட ஆசைகளை விட மாட்டேங்கிறோம். அந்த நொடியில கூட, அந்த சனத்தில் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் ஆசைகள், பற்றுகள் என்பது மனித வாழ்க்கையோடு ஒட்டி போன ஒரு விஷயமாக மாறிடுது. இப்போ இந்த ஆசையும் மனித வாழ்க்கையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே என்று இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியாது. அதனால் நம்ம வயதான காலத்தில் கூட ஆசைகளை படுகிறோம். அப்படி வயதான காலத்தில் நம்ம ஆசைப்படக்கூடாது என்றால் இப்பொழுதிலிருந்தே அந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஆசைகளுக்கு ஒரு வரமுறையை விதிக்க வேண்டும் என்று சொல்றா இந்த இடத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த நபர் அந்த ஒரு கல்பக விருட்சத்துக்கு அடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் கேட்ட அந்த ஒரு தண்ணீரானது, அந்த நீரானது அவர் கண் முன்னாடி வர்றதாம். சரி, இது உண்மையாகவே கல்பக விருட்சம் தானா என்று அவர் சோதிக்கிறாராம், அதை டெஸ்ட் பண்றாராம். எப்படி என்றால், எனக்கு ரொம்ப பசிக்கிறதே, இப்போ இங்க சாப்பாடு வந்தா நல்லா இருக்குமே என்று யோசிக்கிறாராம். யோசித்த உடனேயே தலைவாழையோட அந்த விருந்தானது அங்க வர ஆரம்பிக்கிறதாம். எல்லாம் அவர் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் அங்க இருக்காம் சாப்பிட்றதுக்கு. இப்படி அவர் ஆசைப்பட்ட விஷயம் வந்துடுது என்று சொன்ன உடனே அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடுறாராம், அப்போ உறுதி செய்துறாராம் இந்த ஒரு நபர், இது நிச்சயமாக கல்பக விருட்சமாக தான் இருக்க வேண்டும். நம்ம ஆசைப்படுவதெல்லாம் தரும் கல்பக தரு இது. அதனால் இந்த கல்பக விருட்சத்தை எனக்கு கிடைச்சிடுது, நான் எதை ஆசைப்பட்டாலும் இதை கொடுக்குமே என்ற சந்தோஷத்தோட இருக்காராம். அப்படி யோசிக்கும் போது சாப்பிட்டு முடித்த பிறகு எனக்கு உணவும் கிடைச்சிடுது, தண்ணீரும் கிடைச்சிடுது. இப்போ எனக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கு, கொஞ்சம் சோம்பலாக தூக்கம் வரா மாதிரி இருக்கு. ஒரு நல்ல கட்டிலோட, ஒரு நல்ல பெட்டுக்கு மேல ஒரு தலகாணியோட கிடைத்தால் சுகமாக தூங்குவேனே என்று யோசிக்கிறாராம்.
உடனே அந்த நொடியே அந்த இடத்துல ஒரு கட்டிலும் வர்றதா, அந்த கட்டில் மேல இவர் ஏறி குதிச்சு சந்தோஷமாக தூங்க ஆரம்பிக்கிறார். இந்த நபரானவர் இதோட அவரோட ஆசைகளை நிறுத்தி கொண்டாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டாரா? இந்த நீதி கதை எப்படி முடியறது? இந்த நீதி கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.